கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் உங்களை இந்த இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற இறைவார்த்தையானது மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? இப்போ எவ்வளவு அழகாக இருந்ததில் எது விசேஷமானது என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நான் எதை செஞ்சாலும் சரி, பெரிய வசதி படைத்தவர்களிலிருந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க வரைக்கும், ஏழையிலிருந்து பணக்காரங்க வரைக்கும், சிறுவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாருமே எதற்காக வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா என்ன சொல்லுவாங்க, எது செஞ்சாலும் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தாயா, ஒரு ஜான் வயிற்றுக்கு தாயா பாடுபடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அது உண்மையாக இருந்தாலும் கூட அதற்கே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. அப்போ இன்றைக்கி என்ன சாப்பிட்றது, அவங்கெல்லாம் அப்படி சாப்பிட்றாங்களே இப்படி சாப்பிட்றாங்களே. மாணவர்கள் எடுத்துகிட்டு நம்ம குழந்தைகளுக்கே நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்துடுவோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாக்கிட்ட, இன்றைக்கி என் ஃப்ரெண்டு எல்லோ கலரில் ஒரு ரைஸ் கொண்டாந்துருந்தான், இன்றைக்கி அவன் ரெட் கலரில் ஒரு ரைஸ் கொண்டாந்துருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கலர்ஃபுல்லாக இருக்கிற ஃபுட்டை பார்த்து குழந்தைங்க வீட்டில் கேட்குறாங்க. அதில் நூடுல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அது ரொம்ப அடம் பண்ணிட்டு கேட்குறாங்க குழந்தைங்க. அதே போல் பெரியவர்கள் வாலிப பிள்ளைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கணும். பொரித்த கறிகள், பொரித்த ஐட்டங்கள், வறுத்த ஐட்டங்கள், இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த மாதிரி எண்ணத்தை உண்போம், அவங்க உண்றதுல ஒரு திருப்தியே வர்றதில்ல. அவங்க நல்லா ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுப்பாங்க, அதெல்லாம் பிடிக்காது. நல்லா விதவிதமாக என்ன வாய்க்கு ருசியாக எங்கெங்கே இருக்குது, கண்ணுக்கு அழகாக எங்கெங்கே இருக்குது, விதவிதமாக போய் எண்ணத்தை போய் சாப்பிட்லாம், எந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம், அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். குடிக்கிறது அப்படி தான் சாதாரண நமக்கு அழகாக அந்த காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையான நல்ல குடிநீர், இளநீர், பதநீர், இது மாதிரிலாம் நல்லா குடித்து ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லாம் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, பாட்டில் ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி தான் எல்லாருமே என்ன செய்கிறாங்க, டப்பாவில் அடைக்கப்பட்ட அநேக ட்ரிங்க்ஸ், அதை தான் நல்ல ஸ்டைலு, அதுதான் அப்படி குடிக்கிறாங்க. அப்படி அதையெல்லாம் குடிக்கிறதுனால என்ன வருது, நம்ம ஜீவன் நஷ்டப்பட்டு போகுது, நம்ம ஜீவன் நஷ்டப்பட்டு போகுது. அப்போது டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஏதாவது ஒன்று பின்னால் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னு டாக்டர்ஸ் போனால் என்ன சொல்கிறாங்க, ஐயோ இதெல்லாம் குடிக்காதீங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்க, ட்ரை ரொம்ப ஓவர் பாயில்டு ஃபுட்டில் செய்கிறதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க, ஒரே எண்ணெயிலேயே கொதிக்கிற எண்ணெயில் செய்யும்போது அந்த ஆயில் சேச்சுரேட்டடாக மாறுது, அதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஜீவனையே அது நஷ்டப்படுத்துகிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும். இதுலேயும் ஒரு திருப்தி ஆகிறதில்ல. காண்கிறதுனால கண் திருப்தி ஆகிறதில்ல, கேட்கறதுனால செவி திருப்தி ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் பார்க்குறோம். அப்போது எண்ணத்தை உடுப்போம், எல்லாம் விதவிதமாக எப்படி ஃபேன்சியாக எப்படிலாம் உடை உடுத்துகிறாங்க, ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுகிற ஜனங்களை பார்க்குறோம். அப்போது அதை வைத்து தான் என்ன சொல்கிறாருன்னா, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள். பார்த்தீங்களா? அப்போ நம்ம சாதாரணமாக நம்ம வெளிப்புறமாக சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை நீங்கள் பெருசாக கருதுறீங்க. அந்த ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் முக்கியம். ஜீவன் இருந்தால் தான் நம்ம நல்லா எதையும் சாப்பிடலாம், கொஞ்ச நாள் உலகத்தில் ஹெல்த்தியாக எல்லாருக்கும் பயன்படும்படியாக வாழ முடியும். அதில் உடை தகுதியான வஸ்திரங்கள் போதும், தகுதியான வஸ்திரங்கள். அப்படி தான் நம்ம செய்யணும். நமக்கு நம்ம இந்தியன் கல்ச்சர், வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடைகள் அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்போ இந்த இடத்துல தான் சொல்கிறாரு, பறவைகளெல்லாம் பாருங்கள், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை,
போய் ஸ்டோர் ஹவுஸில் சேர்த்தி வைக்கிறதும் இல்லை. ஆனாலும் பாருங்க, அவைகள்லாம் திருப்தியாக டெய்லி என்ன செய்யுது, அவைகளுக்கு புசிக்க ஆகாரத்தை கடவுள் கொடுக்குறாரு. அந்த ஐந்தறிவுள்ள அந்த பிராணிகளுக்கே கடவுள் கொடுக்குறாருன்னா உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, சாலமோன் முதற்கொண்டு அரசர் சாலமோன் கூட கலர்ஃபுல்லாக அப்படியெல்லாம் உடுத்தி இருந்தது இல்லையா? காட்டு புஷ்பங்களை பாருங்கள், என்ன கலர்ஃபுல் ஃப்ளார்ஸ். ஃப்ளார் ஷோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு கலர்ஸையும் பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கரமாக நம்ம உள்ளத்தை அப்படியே கொள்ளை கொள்கிற மாதிரி இருக்கும். அவைகள் பாருங்கள், அவைகளுக்கு கடவுள் எப்படி அழகழகாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு கலர் கொடுத்துருக்குறாரு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மனம் கொடுத்துருக்குறாரு. அதை பார்க்கலும் நீங்கள் விசேஷமானது. அதையெல்லாம் உடுத்து வைக்கிற தேவன் உங்களை உடுத்து வைக்க மாட்டாரா என்று சொல்லி அந்த இடத்துல நீங்கள் எதனாலையும் கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால ஆகிறது ஒன்றும் இல்லை. கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முளத்தை குறைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட இருக்கும்போது இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடுற புள்ளையே ஆண்டவர் இவ்வளவு பாதுகாப்பாக பார்க்கும்போது, அலங்கரிக்கும் போது, உங்கள் ஜீவன் விலையேற பெற்றது. அந்த ஜீவன் ஆண்டவர் கொடுத்த ஜீவன், அந்த ஆத்துமா ஆண்டவர் கொடுத்த ஆத்துமா, அதை எப்படி அழகாக ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, எல்லாம் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் எதுலேயுமே நம்ம ஒரு நிறைவாக இருக்கணும், மன ரம்மியமாக இருக்கணும். அதுதான் சொல்லியிருக்கோம், மன ரம்மியமோ நித்திய விருந்து அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம இப்படி இருந்தோன்னு வைங்க, இந்த உலகத்தில் எதை குறித்து சண்டையே வராது. குடும்பத்தில் அப்படித்தான், என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கிற, என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சண்டை சச்சரவும் வீட்டில் வராது. அருமையான குட்டி தம்பி, வாலிப தம்பி, தங்கச்சி, பெரியவர்களே, நீங்கள் இதுக்காக இந்த மாதிரி சாதாரணமாக அந்த உலகப்புறமாக இருக்கக்கூடிய எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நாம் எதை குறித்து நம்ம கவலையே படக்கூடாது. ஆண்டவர் நமக்கு அதினதின் காலத்தில் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்து கொண்டே வருகிறார். ஆகவே அவரை நம்பி ஜீவிப்போம்.